எபிசோட்லேயே வந்து 4 அழகு தேவதைகள் நம்முடைய எபிசோடை வந்து அலங்கரிக்கிறது வழக்கம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் 4 பேர் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. எங்கே அந்த 4 வின்னர்ஸ்? ப்ளீஸ் வெல்கம். எஸ், நான் சொல்லல அந்த 4 வின்னர்ஸ் இவங்க தான். யார் யார் என்னென்ன பேர் இங்கே போவாங்க. வணக்கம் மேடம், உங்கள் பேர் மேடம்? ரேணுகா. ரேணுகா, முழு பேர் ரேணுகா. சொந்த ஊர் மேடம்? வேலூர். வேலூர். சென்னை வந்து ரொம்ப ஆச்சா? இல்லை 10 இயர்ஸ் தான் ஆகுது. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை காலையில் 10 மணிக்கு வந்த மாதிரி சொல்லிட்டீங்க. 10 வருஷம் ஆச்சு. ஆதார் கார்டெலாம் இங்கே எடுத்தாச்சு. ஆமாம். அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ என்னத்தை வேலூர்லாம் சொல்கிறது. சிறப்பு. சமையல் நல்லா பண்ணுவேன். என்ன சூப்பராக வரும்? நெய் ரோஸ்ட் நல்லா பண்ணுவேன். நெய் ரோஸ்ட்னா தோசையில் போடுறது? சிக்கன் நெய் ரோஸ்ட். சிக்கனில் நெய் ரோஸ்டா? சாமி கேட்டியா? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கியா நீ? கேட்கும் போதே நல்லா இருக்கு. சரி, நல்லா இருக்கும் அந்த மசாலா. அப்படியா? ஆமாம், நல்லா இருக்கும் அந்த மசாலா. அப்புறமே சொல்லிக் கொடுங்க எப்படி. ஓகே. சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார் மேடம்? ஏஆர் ரகுமான். அவர் இசையமைத்த பாடல்லே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? ரோஜா ரோஜா. ரோஜா ரோஜா. ரோஜால ரோஜா சிங். ரோஜால ரோஜா பாட்டு. சரி. ஆஹா. ரேணுகா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பிளாக் ஷிப்பின் கட்டத்ராணி குழு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் மேடம்? அனிதா சார். அனிதா. சொந்த ஊர் மேடம்? இங்கே சென்னை தான் சார். மதுரை சென்னையா? சென்னை தான் சார். சென்னை தான். அதுக்கு முன்னாடி மதுரையில் இருந்தீங்களோ? இல்லை சார், மதுரை வாயில். பக்கத்தில் போயிடுச்சு. மதுரை வாயில். மதுரை வாயில். அதுலேருந்து மதுரை கட்டாயிடுச்சு. சரி. சமையல் மேடம்? தெரியும் சார். தெரியுமா? என்னங்க, நான் இன்டர்வியூ ஏதோ வேலை கொடுக்க போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை மேடம், சமையல் ஸ்பெஷல், உங்கள் ஸ்பெஷல் என்னன்னு கேட்க வரேன். சிக்கன் பிரியாணி நல்லா செய்வேன் சார். அப்படியா? ஆமாம். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. சூப்பர். உங்களுக்கு மனம் கவர்ந்த இசையமைப்பாளர் யார்? இளையராஜா சார். இளையராஜா. என்ன பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல்? இந்த மாங்குயிலை பூங்குயிலே பாட்டு ரொம்ப. அதில் 2 வெர்ஷன் இருக்கு. ஃபோக் ஒன்று இருக்குது, மெலோடி ஒன்று இருக்குது. இல்லை, ஃபோக் நல்லா பிடிக்கும். ஃபோக் தான் பிடிக்கும். சூப்பர். அனிதா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பிளாக் ஷிப்பின் கட்டத்ராணி குழு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர்? சுகன்யா. சுகன்யா. ஆமாம். சொந்த ஊர்? சென்னை. சென்னை. சமையல்? மீன் குழம்பு. என்ன கேட்க போறேன்னு தெரியும். சமையல் சும்மா பேசக்கூடாது. நல்லா வருமா? ஓரளவு சூப்பரா செய்வேன். யாராவது சாட்சி இருக்காங்களா இங்க? இங்க என் ஹஸ்பண்ட் தான் கேட்கணும். எங்க இருக்காரு? வீட்டில் இருக்காரு. மேடம் இங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சார் வீட்டில் இருக்காரு. புரியலையே. மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா வீட்டில்? இல்லை இல்லை, சும்மா மயக்கத்தில் இருக்காரா? மீன் குழம்பு மயக்கமா இருக்கும் போல. நேத்தா வச்சிங்க? இன்னைக்கு வச்சதா சொன்னப்பல எதுவும் தெரியாம நீ பாட்டு சொல்லக்கூடாது. டிஜே சாம் நமக்காக இங்கே இருக்காரு. தேங்க்யூ டிஜே சாம். எஸ், உங்கள் மனம் கவர்ந்த இசையமைப்பாளர்? ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான். என்ன பாடல்? மும்பை படத்துலேருந்து. மும்பை படத்துலேருந்து என்ன பாட்டு? என்ன படம் வந்து 20-30 வருஷம் ஆச்சு. இப்போ யோசிக்கிறீங்களே மேடம்? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த பாட்டு இருக்கு. இந்த சாங் நல்ல வேலை 2வது பாட்டுலயே வந்துச்சு. சூப்பர். கண்ணாளனை பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆமா சார். எஸ். சுகன்யா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பிளாக் ஷிப்பின் கட்டத்ராணி குழு. வணக்கம் மேடம். ஹலோ. உங்க பேர் மேடம்? ரமணி. 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 சொந்த ஊர் மேடம்? மதுரை. மதுரையா? ஆசைக்கார பிள்ளைங்க. இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு மேடம்? 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ். இப்போதானா? சமையல் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? பண்ணுவேன்றதுலேயே தெரியுது. வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு? ஓரளவுக்கா இது நல்லா வருதுன்னு தெரியும்ல. சீ ஃபுட் எல்லாமே நல்லா பண்ணுவேன். சீ ஃபுட் என்ன? அதில் கிராப் நல்லா பண்ணுவேன். அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, கிராப். கிராப் அந்த மாதிரி சீ ஃபுட்ஸ். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. எஸ், உங்கள் மனம் கவர்ந்த இசையமைப்பாளர்? ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான். பிடித்த பாடல்? என்ன விலை சாங். என்ன விலை? காதலின் திரைப்படத்தில் ஏதாவது முக்கிய காரணம் இருக்குமே அந்த படத்துக்கு? தெரியல எனக்கு அந்த பாட்டு. இல்லை இல்லை இல்லை, எடுத்தோடனே வருதுன்னா அந்த 2 பேர் அப்படி ஏறி சேரில் உட்காருவாங்க, அதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா? இல்லை, அந்த லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவும் இல்லை. சிறப்பு. ரமணி அவர்களை வரவேற்பதிலும் பெரிய மகிழ்ச்சி அடைகிறது கட்டத்ராணி குழு. எஸ், 4 பேர் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் 3 பேரை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் கட்டத்துக்குள்ளே விளையாடுறதுக்காக. அந்த 3 பேரை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஃபன்னான கேம். அதில் அந்த கேமில் யார் வின் பண்ணுறீங்களோ அதில் 3 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணி 4வது செகண்ட் ரவுண்டுக்கு போக போகிறீங்க. அந்த 4வது வர்றவங்க வந்து டான்ஸராக மாற போகிறாங்க. அதாவது இந்த ரவுண்டு விட்டு வெளியே போகிறவங்க எலிமினேஷன் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம இதில் யாருமே எலிமினேட் கிடையாது. அவங்க டான்ஸராக மாற போகிறாங்க. ஆனால் டான்ஸுக்காக ஆசைப்படாதீங்க. அடுத்த ரவுண்டில் நிறைய டான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? எல்லாருமே டான்ஸராக இருப்பாங்க. அப்படியே எடுத்துருவாங்க. கோகுல். 4 பேரில் 3 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான கேம். நம்முடைய கட்டத்ராணியில் வந்து ரொம்ப அதிக ராணிகளால் கவரப்பட்ட ஒரு கேம்னு சொல்லலாம். கேம் ரொம்ப சிம்பிள்.
டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி சொன்னோன்னே இந்த பலூன் எடுக்கிறீங்க, ஊதுறீங்க, ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்தோடனே நாட் போடுறீங்க. நாட் போட்டோன்னே அதை எடுத்துகிட்டு குடு குடுன்னு ஓடி போய் இந்த சேரில் ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது மேலே உட்காந்து டொம்முன்னு உடைக்கிறீங்க. திருப்பி ஓடி வர்றீங்க, டேபிளுக்கு உள்ளே நிற்கிறீங்க, பலூன் எடுக்கிறீங்க, ஊதுறீங்க, நாட் போடுறீங்க. ரொம்ப பெருசாக ஊதி இங்கேயே உடஞ்சிருச்சுன்னா அது கவுண்டில் வராது. உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு சத்தம் வர மாதிரி கைத்தட்டு. தேங்க்யூ. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர். நான் தெரிஞ்சோ தெரியாமலும் சொன்னேன் இந்த எபிசோட் 4 வின்னர்னு சொல்லி கூப்பிட்டேன். அது மாதிரியே வந்து 4 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. நல்ல பேர் ரைட்.